சிட்டிங் எம்எல்ஏன்றதுனால வந்து முஞ்சனூர் இளங்கோ வாய்ப்பு கேட்குறேன். ஆனா அவருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் வந்து கொஞ்சம் டெர்ம்ஸ் சரியில்ல. அரவக்குறிச்சியில வந்து ஒரு நிப்பாட்டி வெற்றி பெற வச்சவர் செந்தில் பாலாஜி தான். அது கிட்டத்தட்ட வந்து அரவக்குறிச்சி வந்து கடந்த முறை திமுக கூட்டணியில மனிதநேய மக்கள் கட்சி கேட்டிருந்தாங்க. ஏன்னா, இங்க வந்து சிறுபான்மையினுடைய வாக்குகள் வந்து அரவக்குறிச்சியில அதிகம். 2006 சட்டப்பேரவை தேர்தல்ல இங்க திமுக கூட்டணியில வந்து முஸ்லீம் லீக் தான் போட்டியிட்டது. உதயசூரியன் சின்னத்தில முஸ்லீம் லீக் தான் போட்டியிட்டாங்க. முஸ்லீம் லீக் போட்டியிட்டது வந்து வாணியம்பாடி, அரவக்குறிச்சி 2 தொகுதி தான். அப்போ வந்து அதிமுக கூட்டணியில மதிமுகவுக்கு அந்த தொகுதிய ஒதுக்கியிருந்தாங்க. அப்போ போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சவர் வந்து, இப்போ இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ மஞ்சனூர் இளங்கோவோட அப்பா மஞ்சனூர் ராமசாமி தான் இப்போ மதிமுக சார்பா போட்டியிட்டிருந்தார். ஸோ இது முஸ்லீம் கட்சிகள் கேட்குற ஒரு தொகுதியாவுமே வந்து அரவக்குறிச்சி இருக்கு. மனிதநேய மக்கள் கட்சி கடந்த முறை வந்து அவங்க தொகுதி கேட்டிருந்தாங்க. அவங்க சமீபத்தில கூட வருது அவங்களுடைய கூட்டத்தில வந்து சொல்லியிருந்தாங்க. கடந்த முறை நாங்க கேட்காத 2 தொகுதி தான் வந்து எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. நாங்க அதில வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கேட்ட தொகுதி வந்து ஆக்சுவலா அரவக்குறிச்சி. இந்த முறை வந்து அரவக்குறிச்சி வந்து மனிதநேய மக்கள் கட்சி கேட்குது. திமுகவ பொறுத்தவரைக்கும் மஞ்சள் இளங்கோ சிட்டிங் எம்எல்ஏன்றதுனால அவரும் வந்து வாய்ப்பு கேட்கிறார். அப்படி ஒருவேளை திமுகவுக்கே ஒதுக்கப்பட்டு அமைச்சர் கூட நல்ல டெர்ம்ஸ்ல இல்ல, முன்னாள் அமைச்சர் கூட நல்ல டெர்ம்ஸ்ல இல்லன்றதுனால இது தொகுதிக்கு ஆள் மாத்துனாங்க அப்படின்னா, போலூர் நகரமன்ற தலைவர் குணசேகரன் வந்து இங்க வேட்பாளராகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதிமுகவ பொறுத்தவரைக்கும் 2024 மக்களவைத் தேர்தல்ல கரூர்ல போட்டியிட்டு தோல்வி அடைஞ்ச தங்கவேலு வந்து இங்க வேட்பாளராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ணாமலை களம் காணலையா? அது அப்படியான விஷயம் எதுவும் இல்ல. அப்படி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டா செந்தில்நாதன் வேட்பாளர் ஆகலாம். ஆனா, இப்போ ஒரு பஞ்சாயத்துல வேற மாட்டியிருக்காரு. பாஜக என்ன முடிவெடுக்க போறாங்கன்றது தெர்ல.